என்னுடைய பெயர் சந்தானம். பெரியார் நகர்லேருந்து வரேன். என்னுடைய பெண் கல்வியை பற்றி நான் குரான் ஹதீஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். நபிகள் நாயகம் அவர்கள் பெண் கல்வியை பற்றி அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. ரீசெண்டாக கூட மனித உரிமைகள் பற்றி மாநாடு பெரியார் திடலில் நடந்திருந்தது. நான் கலந்துருக்கேன். கலந்துக்கினவங்க பெண் கல்வியை பற்றி வலியுறுத்தி பேசினாங்க. ஆனால் நடைமுறையில் பார்க்குறப்போ பெரும்பாலான முஸ்லீம் பேரண்ட்ஸு வசதி இருந்தும் தன்னுடைய குழந்தைகளை பெரிய படிப்பு படிக்க வைக்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூல் படிப்பையே பாதியிலே நிறுத்திடுறாங்க. இதை பற்றி தங்களுடைய கருத்து? சகோதரர் சந்தானம் அவர்கள், முஸ்லீம் பெண்கள் ஏன் கல்வியிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள்? இஸ்லாம் சொல்லுத, நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்களே, கல்வி கற்பது ஆண் பெண் இருவர் மீதும் கட்டாய கடமை என்று தெளிவாக சொல்லியிருக்க, முஸ்லீம்கள் ஏன் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு நியாயமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லணும். பெண்கள் மட்டுமில்லை, ஆண்களும் கல்வியில் பின்தங்கி இருக்காங்க முஸ்லீம் சமுதாயத்துக்கு. இது பொதுவான ஒரு நிலை. எந்த அளவுக்கு இருக்குன்னா, பெண்களுடைய கல்வி போன சென்சஸில் 91 எடுக்கப்பட்ட மக்கள் கணக்கு எடுப்பில் இந்தியாவிலே எழுத படிக்க தெரிந்த பெண்களுடைய எண்ணிக்கை 39%. ஆனால் அதுவே முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 11%. தேசிய சராசரி 39%. ஆனால் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எழுத படிக்க தெரிஞ்ச முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 11%. இந்த அளவுக்கு நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. ஆக இதுக்கு இஸ்லாம் தான் காரணமா என்றால் நிச்சயமாக இஸ்லாம் காரணம் இல்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் அப்படி சொல்லலை. நபிகள் நாயக காலத்தில் பெண்கள் கல்வி கற்றவர்களாக இருந்தார்கள். அதற்கு பின்னர் வந்த சமுதாயங்களிலும் பெண்கள் உயர்நிலை அடைந்திருந்தார்கள் என்பதற்கான வரலாற்று குறிப்புகள்லாம் நிறைய இருக்கு. இப்போ ஏன் படிக்க மாட்டுறாங்கன்னு சொன்னால், ஒன்று எனக்கு தெரிந்த வரையிலே ஒன்று விழிப்புணர்வு இல்லை, அவேக்கனிங். கல்வியை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. என்ன நினைக்கிறாங்க, இந்த கல்வி கற்று என்ன வேலைக்கா போறா பொம்பளை, என்ன படித்து என்ன ஆக வேண்டியிருக்கு என்கின்ற மனப்பான்மை சில முஸ்லீம்கள்ட்ட இருக்கு. அறியாமை இருக்கிறது. வறுமையும் ஒரு காரணம். முஸ்லீம் சமுதாயத்திலே பொதுவாக வறுமை மிக அதிகமாக இருக்கிறது. வறுமையின் காரணமாக கல்விக்கு செல்லாதோட எண்ணிக்கை உண்டு. அடுத்து சில ஒரு காரணத்தை பார்க்கிற போது, இந்த பர்தா முறை என்று பர்தா அணிந்து கொள்கிறார்களே, இதனால இந்த பெண்களை எல்லாம் நம்ம கல்விக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது, ஆண்களும் பெண்களும் ஒன்றா சேர்ந்து படிக்கக்கூடாது, கோ எஜுகேஷன் கூடாது, இதெல்லாம் ஒழுக்கம் தவறி போய்விடும், இதெல்லாம் ரொம்ப தவறான முறைகள் என்று பயப்படுகின்ற சில பெண்கள் இருக்கிறார்கள். இப்படி பல காரணங்களாலே பெண்களுடைய கல்வி தடைப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொன்று காரணம் இருக்கு. இவளை படிக்க வச்சுட்டா இதுக்கேற்ற மாப்பிள்ளை கிடப்பானா, இவளை பிஏ படிக்க வச்சுட்டா எம்ஏ படிச்ச மாப்பிள்ளை வேணும், முஸ்லீம் சமுதாயத்தில் அது கிடைக்குமா? இப்படி ஒரு இந்த மாதிரி பல்வேறு வகையான காரணங்கள்னாலதான் முஸ்லிம்களுடைய பெண்களுடைய கல்வி மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கு. ஆனால் இப்போது அது பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட்டு கொண்டு வருகிறது. இப்போ பெண் கல்வி கூடங்களே முஸ்லீம்கள் நிறைய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ முன்னால SIT ஒன்று தான் இருந்தது. இப்போ கீழக்கரையில் இருக்கு, திருச்சியில் இருக்கு. இதெல்லாம் பெண்களுக்கென்றே தனியாக கல்விக்கூடங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றன. ஆக இதை தனியாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. பொதுவாகவே முஸ்லீம் சமுதாயம் கல்வியில் இதை பின்தங்கி இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆக இது இந்த நிலையிலே மாற்றம் வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் ஜமாத்தி அமைப்பு மூலமாக இதை ஏன் தீவிரமாக பரப்பக்கூடாது? சகோதரர்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. கல்வி விழிப்புணர்வு ஏன் ஏற்படுத்துவதற்கு SIO இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு அல்லது ஜமாத்தே இஸ்லாமி இதில் ஏன் அக்கறை காட்டக்கூடாது என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நிச்சயமாக அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தை கல்வி விழிப்புணர்வு வாரம் என்று ஒதுக்கி SIO மாணவர்கள் இதற்கான பிரச்சாரத்தை முஸ்லிம்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே முடுக்கி விடுகிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கூட ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் காரணமாக பள்ளிக்கு செல்வோருடைய எண்ணிக்கை மிக அதிகமாக ஆகியிருக்கிறது. நாம் நடத்துகின்ற இந்த சமரசம் என்ற பத்திரிகையின் மூலமாக கல்வி சிறப்பிதழை நாம் வெளியிட்டிருக்கிறோம். அதன் மூலமாக அந்த தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஜமாத்தே இஸ்லாமியே பல்வேறு கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டு வருகிறது. ஆக இதற்கான முயற்சிகள் நாடெங்கிலும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு செய்ய முடியுமோ அத்தனை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் செய்வோம்.